ஈரானுக்கு எதிரான குற்றவியல் போரை நிறுத்து. உலக சோசலிச வலைத்தளம் ஒரு அவசர உலகளாவிய இணையவழி கூட்டத்தை நடத்துகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8 அன்று அமெரிக்க நேரம் மதியம் 3 மணிக்கு இக்கூட்டத்தில் இணைய அழைப்பு விடுத்திருக்கிறது. இது பற்றி 4ஆம் அகில அனைத்துலக குழுவின் பிரான்ஸ் பகுதியான சோசலிச சமத்துவ கட்சியின் உறுப்பினர் மற்றும் எழுத்தாளர் அதியன். வணக்கம். கடந்த 6 நாட்களாக அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் சரமாரியான தாக்குதலில் இதுவரை 1200க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக இலட்சக்கணக்கானவர்கள் தெஹ்ரானிலிருந்தும் பிற நகரங்களிலிருந்தும் அகதிகளாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போரானது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் போர்த்தீயில் மூழ்கடித்துள்ளது. இந்த போரின் அளவையும் அதன் காலத்தையும் யாராலும் கணிப்பிட முடியாது. 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரின் நாஜி படைகள் மேற்கொண்ட அழித்து ஒழிப்பு நிர்மூலமாக்கல் போரை தற்போது 9 கோடி மக்கள் தொகை கொண்ட ஈரான் மீது பகிரங்கமாக இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் கட்டவிழ்த்து விட்டு உள்ளது. பாசிச ட்ரம் அரசாங்கம் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யக்கூடிய வல்லமை கொண்டதாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இது ஹிட்லரின் 3வது பேரரசின் பாணியில் வெளியுறவு கொள்கையை இன்றைக்கு நடத்தி வருகிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஐரோப்பிய ஏகாதிபத்திய சக்திகளின் ஆதரவுடன் காசாவை தரமட்டமாக்கி பலஸ்தீன மக்களை நாசமாக்கியது போன்ற நிகழ்வுகள் தற்போது ஈரானில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கு எதிரான இந்த போர் மனித உரிமை தொடர்பானதோ அல்லது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டமோ அல்லது அணுகுண்டை தடுப்பதற்கான போராட்டமோ அல்ல. இது முழுக்க எண்ணெய் வளமிக்க மத்திய கிழக்கில் உள்ள புவிசார் அரசியல் மற்றும் சீனாவுக்கு எதிரான போர் ஆயத்தங்கள் தொடர்பானது மட்டுமே. ஈரான் உலகின் 4வது பெரிய நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்பையும் 2வது பெரிய இயற்கை எரிவாயு இருப்பையும் கொண்டிருக்கிற நாடாக இன்றைக்கு இருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். உலகளாவிய எரிசக்தி அமைப்பில் மிகவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையின் வடக்கு கரையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் இன்றைக்கு வைத்திருக்கிறது. இந்த வளங்களை கட்டுப்படுத்துவது என்பது மிக முக்கியமாக தனது எதிரிகளுக்கு இந்த வளங்களை கிடைப்பதை தடுப்பது கடந்த 7 தசாப்தங்களுக்கு மேலாக மத்திய கிழக்கில் அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் மையமான நோக்கமாக இருந்து வருகிறது. அத்தோடு வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை கைப்பற்றியதும் ஈரான் மீதான இந்த தாக்குதலும் ஒரே மூலோபாயத்தின் கூறுகளாக இருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இருக்கிறது. தனது தினசரி எண்ணெய் நுகர்வில் 70% அதிகமானவற்றை இறக்குமதி செய்யும் சீனாவுடனான இராணுவ மோதலுக்கு தயாராகும் வகையில் உலகில் எரிசக்தி வளங்களை கைப்பற்ற அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு முயன்று வருகிறது. சீனாவின் எரிசக்தி இறக்குமதியில் 10%க்கும் அதிகமானவை ஈரானிலிருந்து வருகின்றன. இதற்கான அணுகலை இழப்பது சீனாவின் தொழில்துறைக்கு ஒரு பெரிய மூலோபாய அடியாக அமையும். ஆகவே இந்த அர்த்தத்தில் ஈரான் மீதான போரானது உலகளாவிய மேலாதிக்கத்துக்கான ஒரு போராகும். இது தெஹ்ரான் மட்டுமல்ல, சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய தலைநகரங்களையும் இலக்கு வைக்கிறது. ஐரோப்பிய அரசாங்கங்களும் இந்த போருக்கு ஆதரவாக பங்கெடுத்துள்ளனர். இவர்கள் தாக்குதலுக்கு தேவையான இராணுவ தளங்கள், விமானங்கள் மற்றும் அரசியல் பாதுகாப்பை அமெரிக்காவுக்கு வழங்கி வருகிறார்கள். மத்திய கிழக்கில் நடக்கும் பயங்கரவாதத்துக்கு ஈரானே பொறுப்பென்றும், எனவே இந்த போர் நியாயமானது என்றும் இவர்கள் கூறுவது எதனுடனும் ஒப்பிட முடியாத ஒரு சிடுமூச்சித்தனமான செயலாகும். மூலோபாய ரீதியாக முக்கியமான மத்திய கிழக்கின் வளங்களை கொள்ளையடிப்பதே இவர்களின் நோக்கமே தவிர இவர்களுக்கும் மனித உரிமைகளுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அதனால்தான் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு போருக்கும் அதன் ஏகாதிபத்திய இலக்குகளுக்கும் அவை தங்களது முழு ஆதரவை இந்த ஐரோப்பிய வல்லரசுகள் இன்றைக்கு வழங்கி வருகின்றன. ஆகவே ஈரான் மீதான இந்த தாக்குதலானது அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் கடந்த 73 ஆண்டுகளாக முன்னெடுத்து வரும்
ஆக்கிரமிப்பு வரலாற்றின் ஒரு விளைவாக ஏற்பட்டுள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போர் தனது சொந்த நாட்டு மக்களையே தாக்கி வரும் ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வருகின்றது. ஈரானுக்கு எதிரான இந்த குற்றவியல் போரை தொடங்கிய அதே நிர்வாகம்தான் உள்நாட்டில் ஜனநாயக உரிமைகளை சிதைத்து ஒரு சர்வாதிகாரத்தை திணிக்க முயன்று வருகிறது. நீதித்துறையை தாக்குறது, சமூக நல திட்டங்களை அளிக்கிறது மற்றும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நிறைவேற்று அதிகாரத்தை குவித்து வருகிறது. அமெரிக்க நகரங்களையும் சுற்றுப்புறங்களையும் அச்சுறுத்துவதற்காக குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை, அதாவது ஐஸ் எனப்படுகிறது, மற்றும் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு முகவர்களை அது நிலைநிறுத்தி வருகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிரான போரும் அமெரிக்க தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிரான போரும் தனித்தனி நிகழ்வுகள் அல்ல. அவை ஒரு தாக்குதலின் இரண்டு முனைகளாகும். வெளிநாடுகள் மீதான இராணுவவாதம் என்பது எப்போதும் உள்நாட்டில் சமூக பிற்போக்குத்தனத்தின் கருவிகளாகவும் துணையாகவும் இன்றைக்கு இருந்து வருகிறதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த போரினால் மத்திய கிழக்கில் உள்ள மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். முதலாளித்துவ அரசியல் ஸ்தாபனத்தின் எந்த ஒரு பிரிவும் இந்த போரை நிறுத்தப் போவது கிடையாது. ஈரான் மீதான போரினால் இது மேலும் தீவிரமடையும். மூன்றாவது உலகப் போர் மற்றும் அணு ஆயுத அழிவின் ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரே ஒரு சக்தி உலக தொழிலாளர் வர்க்கமாகும். உலக தொழிலாளர் வர்க்கத்தின் கட்சியான 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழுவின் அனைத்து பகுதிகளும் இந்த போருக்கு எதிரான போர் எதிர்ப்பு இயக்கத்தை கட்டி வருகின்றது. இன்றைக்கு அதன் இணையதளம் வெளியீடான உலக சோசியலிச வலைத்தளம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு, அமெரிக்காவின் நேரப்படி 3 மணிக்கு, இந்த போரின் தோற்றம், அதை தூண்டும் சமூக சக்திகள் மற்றும் அதை நிறுத்துவதற்கு தேவையான மூலோபாயம் ஆகியவற்றை விளக்குவதற்காக ஒரு அவசர உலகளாவிய இணையவழி கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் உலக சோசியலிச வலைத்தளத்தில் இந்த போர் தொடர்பாகவும் மற்றும் சமூக நெருக்கடிகள் தொடர்பாகவும் இந்த 3ஆம் உலகப் போரை நிறுத்துவதற்கான அனைத்து வழிகளையும் முன்னோக்கையும் வேலை திட்டத்தையும் 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழு இன்றைக்கு உலக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் உலக சோசியலிச வலைத்தளத்தை நீங்கள் பார்வையிட வேண்டும். அதுக்குள் போய் நீங்கள் மிக முக்கியமான ஆய்வு கட்டுரைகளை வாசித்து 4ஆம் அகிலத்தின் அனைத்துலக குழுவின் அனைத்து பகுதிகளையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டும். இந்த முன்னோக்காலம் மட்டும்தான் இந்த நிலைமையை தலகுப்புற மாற்ற முடியும். உலகத்தில் உள்ள இந்த போருக்கு அடித்தளமாக இருக்கும் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை ஒழித்து கற்றாலும் மட்டும்தான் இந்த அழிவுகள் இருந்து மனித குலத்தை பாதுகாக்க முடியும். இல்லாது போனால் இன்றைக்கு இவர்கள் வைத்திருக்கிற அணு ஆயுதத்தால் இந்த பூமியில் உள்ள இந்த கிரகமே அளிக்கப்படுவதற்கான முழு ஆபத்துக்களும் இன்றைக்கு மனித குலம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. நன்றி.